இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களோட ஸ்கூல் ஆஃபில் எக்ஸாம் முடிஞ்சு இன்னைக்கு லாஸ்ட் எக்ஸாம் எழுத போறாங்க. ஆனால் ரொம்பவே ஜாலியாக சந்தோஷமா போனாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் லீவ் வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் வரைக்கும், அதனால ரொம்பவே சந்தோஷமா போனாங்க. எனக்குமே ரொம்பவே மனசுக்கு நிறைவா இருந்தது. என்ன தெரியுமா, குழந்தைங்க ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கூட ஒரு 10 நாள் நம்ம கூடவே இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. அவங்க ஸ்கூலுக்கு பரபரப்பா வந்து காலையில எழுப்பி குளிப்பாட்டி ரெடி பண்ணி சாப்பாடு ஊட்டி அவங்களுக்கு ட்ரெஸ் பண்ணி அனுப்பிட்டு அதுக்கப்புறமா டிஃபன் கடை வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து டிஃபன் கடையில் கொஞ்சம் நிறையவே வேலை இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து 100 நாள் வேலைக்கு போறதுனால நம்ம வந்து டிஃபன் கடையை ஓவராலா நம்ம தான் டேக் ஓவர் பண்ணி நம்ம நடத்துற மாதிரி இருந்தது. அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் நம்மளுக்கு அது பழகின விஷயம்ன்றதுனால அதுல இருக்கிற கஷ்டம் எனக்கு எதுவுமே தெரியல. இதுக்கு நடுவில் நம்மளுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான வேலைன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம குழந்தைங்களுக்கு லஞ்ச் கட்டுறது தான். எப்பவுமே காலையிலே கட்டி அனுப்பிடுவோம். ஆனால் இப்போ வந்து அம்மா 100 நாள் வேலைக்கு போறதுனால நம்ம வந்து மதியானத்தில் கட்டி அனுப்ப வேண்டியதா இருந்தது. 12 மணிக்குள்ள சாப்பாடு கொடுக்கணுன்றதுனால நம்ம கடகடன் கட்டி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வச்சு நம்ம லஞ்ச். அதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப பெரிய வேலைன்னு பார்த்தீங்கன்னா என்னோட துணி துவைக்கிறதாங்க. துணியெல்லாம் ரொம்பவே நிறைய சேர்ந்ததுனால எல்லாத்தையுமே நம்ம கடகடன் துவைச்சு முடிச்சுட்டு அதை மடிச்சு வைக்கதாங்க பெரிய விஷயமாவே இருந்தது. மடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஆஃபீஸ் கிளம்பி போக வேண்டியதான். இதுல ஒரு முக்கியமான வேலை பார்த்தீங்கன்னா இந்த லீவ்ல குழந்தைங்களை எங்க கூட்டு போகுதுன்னு தெரியும். அதுக்கு ஏதாவது பிளான் பண்ணணும். நீங்க எப்படி இந்த லீவ்ல ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா? அப்படி என்ன பண்ணி வீடியோக்கு லைக்